ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொட்ட உனக்கு இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கப் போகுது. ஆமீன் செல்லமே. இந்த வராகி தாய் மீது உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. நிச்சயமாக நாளை விடியலில் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை நிறைவேறப் போகுது. எதுடா கிடைக்கும், எப்படா நடக்கும்னு நீ எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா விஷயங்களையும் நீ நினச்சதை விட சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு முடிவெடுத்துட்டேன். உன்னை அழுக வச்சவங்க கண் முன்னால் சும்மா அழுதுகிட்டே வாழ்க்கையை நொந்துக்கிட்டும் வெந்துக்கிட்டும் வாழாமல் அழ வைத்தவர்கள் முன்பாக சிரித்த முகத்தோட நிமிர்ந்த நெஞ்சோட உன்னை தைரியமாய் வாழ வைப்பதற்காகவே வாழ்க்கையை உனக்கு சாதகமாக மாற்ற வந்திருக்கேன். இத்தனை நாளாக உன் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது என் நெற்றி குங்குமத்தை தொட்டதின் பலனாகவும் பரிசாகவும் உன் வாழ்க்கை வெற்றி நிறைஞ்சதாக மாறப்போகுது. இனிமே உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கிறதையும் நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதையும் யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. உன் பெற்றவங்க உனக்கு நல்ல பாடத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது அன்பாக பழகணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக பேசணும்னு. ஆனால் வாழ்க்கை உனக்கு கற்றுத்தந்த பாடம் அதற்கு அப்படியே எதிராக இருக்கிறதல்லவா? நீ அன்பாக இருந்ததால் எல்லாரும் சுலபமாக உன்னை கேலி பண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க. நீ நேர்மையாக இருந்ததால் எல்லாரும் உன்னை ஏமாற்றி உனக்கு தோல்வியையும் உன் கைகளில் ஒப்படைச்சாங்க. பெற்றோர் கற்றுக் கொடுத்த பாடமும் வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடமும் வேறு வேறாக இருக்குதே நினச்சி யோசிக்காத. காலம் மாறும்போது, வயசு ஏறும்போது வாழ்க்கை மட்டுமல்ல இந்த உலகமே மாறும். கலியுக காலத்துக்கு ஏற்றாற் போல இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை எதிர்கொண்டு தயாராகிட்டுருக்கு. நீயும் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துக்கு ஏற்றாற் போல மாற தயாராகு. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் யாரையும் ஏமாற்றவோ துரோகம் செய்யவோ நினைக்காத. அன்பும் உண்மையும் பாசமும் நேர்மையும் உனக்கு அவமானத்தையும் தோல்வியையும் கொடுக்குதுன்னு தெரியும் பட்சத்தில் அதை செய்யி. ஆனால் கவனமாக செய்யி. யார் மேலே அன்பு வச்சாலும் அளவோட வையி. யார் மேலே பாசம் வச்சாலும் நேர்மையாக நடந்துக்கிட்டாலும் அவங்க அதற்கு உரியவர்களா தகுதியானவர்களான்னு பார்த்து கவனமாக இருக்க பழகிக்கோ என் செல்லமே. மனிதன் வாழ்வதற்கு கண்டிப்பாக பணம் தேவைதான். ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாதல்லவா? பணத்தை தாண்டி மன அமைதியும் நிம்மதியும் அன்பும் நட்பும் காதலும்னு பல விஷயங்கள் பணத்தால் அடைய முடியாத விஷயங்களாக இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்களை நீ உன் கைகளுக்குள்ளே வச்சுக்கணும். எப்போதுமே நிம்மதியாக சந்தோஷமாக அன்பா பாசமாக சொர்க்கமாக இந்த வாழ்க்கையை வாழணும்னு நினச்சின்னா பணத்தையும் உன் கூட வச்சுக்கோ, பாசமுள்ள மனிதர்களையும் உன் கூட வச்சுக்கோ. எதுவுமே இது மட்டும் போதும்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிலையில்லாத இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. நீ உறவுகளோட சொந்த பந்தங்களோட சந்தோஷமாக இருக்கும்போது இந்த வராகி அம்மா தூரமாக இருந்து உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்காக நீ சந்தோஷப்படு. அதே நேரத்தில் நீ தனியாக இருக்கும்போது சொந்த பந்தங்களும் உற்றாரும் சுற்றாரும் உன்னை விட்டு விலகி போயிட்டாங்கன்னாலும் உனக்கு துணையாக நானே உன் கூட வந்து நிற்பேன்னு நம்பிக்கையோட இரு. மொத்தத்தில் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிமிஷத்திலும் என் அருள் பார்வையும் கருணை பார்வையும் எப்போதுமே உன் மேலே தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோ. உன் மனசு வலிக்கும் போதெல்லாம், மனசுக்கு கஷ்டம் இருக்கும் போதெல்லாம், யாராவது உனக்கு துன்பத்தையும் துரோகத்தையும் கொடுக்கும் போதெல்லாம் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கோ. உனக்கு அன்பாக இருக்கிறவங்களையும் உனக்கு பாசமாக இருக்கிறவங்களையும் அந்த சமயத்தில் நீ நினச்சிக்கோ என் செல்லமே. யார் உன்னை புறக்கணித்தாலும், யார் உன்னை நிராகரித்தாலும், ஒதுக்கி வச்சாலும் நீ கவலைப்படாமல் அமைதியாக அவர்களை விட்டு விலகி நின்றுடு. ஏன்னா ஒரு மனிதர் உன்னை வேணாம்னு சொல்லும் போதும் தவிர்க்கும் போதும் இல்லை அவங்க தான் வேணும்னு நீ தேடி போனினா அவர்கள் நிச்சயமாக உன்னை தூக்கி எறிஞ்சு அலட்சியப்படுத்திடுவாங்க. அதுக்கு பதிலாக வேணாம்னு நினைக்கும் போதே நீ கொஞ்சம் ஒதுங்கி அமைதியாக இருந்தினா மறுபடியும் அவங்க உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும் கால சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் செல்லமே. உன் மனசில் 1000 கவலைகள் இருந்தாலும் இந்த வராகி அம்மாவை நினச்சினா அந்த நிமிஷத்திலிருந்தே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மறக்க வச்சு உனக்கான சிரிப்பையும் சந்தோஷத்தையும் என்னால் கொடுக்க முடியும். காலம் முழுவதும்
அன்போட பக்தியோட பாசத்தோட வாழ கற்றுக்கோ. தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற சிந்தனையும் உனக்கு வேண்டாமே செல்லமே. கோபப்பட்டு யாராவது உன்னை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா உடனே அவர்களை வெறுப்பாக பார்க்காதே. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த ஒன்று உன்கிட்ட இருந்து கிடைக்கல. அவங்க எதிர்பார்த்தது போல் நீ ஒரு விஷயத்தை செய்யலைங்கிற ஆதங்கத்தில் தான் அவங்க உன்கிட்ட கோபப்பட்டு பேசியிருப்பாங்க. அது உன்னை பெற்றவங்களா இருந்தாலும் சரி, உன் கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கோபப்படுற எல்லாருமே கெட்டவங்க நினச்சி நீ யாரையும் வெறுத்து விடாதே என் செல்லமே. ஏன்னா கோபப்படுறவங்க ஒருபோதும் உனக்கு ஏமாற்றத்தையோ துரோகத்தையோ கொடுக்க மாட்டாங்க. கோபப்பட்டு கத்தி பேசுபவர்கள் வார்த்தைகளில் ஒரு உண்மை இருக்கும். அதனால தான் கோபப்படுறவங்கள தப்பாக நினைக்காதன்னு சொல்கிறேன். உன் கூட சந்தோஷமாக பேசி சிரித்த நேரத்தை விட காரணமே இல்லாமல் சண்டை போட்டு கோபப்பட்டு அப்புறமா உன்னை சமாதானம் செய்யும் மனிதர்கள் நிச்சயமாக உன் மேலே அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்டவர்களாகத்தான் இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கே அது புரிய வரும். உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்கிட்ட உரிமையாக சண்டை போட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் உன்கிட்ட உன்னுடைய தவறை குறையை உரிமையாக எடுத்து சொல்லியிருக்காங்களோ, அவங்கெல்லாம் உன் மேலே உண்மையான அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்ட மனிதர்கள் தாங்கிறத நீ புரிஞ்சுக்கணுமே செல்லமே. ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக போய் இன்னொருத்தர் செய்த சாதனையை பெருமையாக பேசுவதை விட நீயே உனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி அதில் சாதனை செஞ்சு மற்றவங்க உன்னை பெருமைப்பட்டு பேசும்படி நடந்துக்கோ. அடுத்தவங்களை பற்றி பெருமை பேசுகிறத நிறுத்திட்டு உன்னை பற்றி மற்றவர்கள் பெருமையாக பேசும் அளவுக்கு நல்ல செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. உனக்கு ஒரு கஷ்டமோ கவலையோ இருந்தால் என் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு யார்கிட்டையும் போய் சொல்லாத. ஏன்னா நீ பிரச்சனையில் இருக்கன்னு தெரியும் போது உனக்கு ஆறுதல் சொல்கிறவங்க சில பேர் தான். ஆனால் நீ கஷ்டப்படுறன்னு தெரிஞ்சு ஆனந்தப்படுபவர்கள் பல பேர் இந்த பூமியில் இருக்காங்க என் செல்லமே. உனக்கு நல்லா வேணும்னு உன் முதுகுக்கு பின்னால் நீ படும் கஷ்டத்தை நினச்சி சந்தோஷப்பட்டு பேசி சிரிக்கிறவங்க இந்த பூமியில் இருக்காங்கன்றதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்துச்சுன்னா அதை யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்கிறேன். உனக்கு இப்படி வாழணும் அப்படி வாழணுன்ற பெருசாக எந்த ஆசையும் கிடையாது. நிம்மதியாக மன நிறைவோட சந்தோஷமாக வாழணும் தானே நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையை இந்த வராகி அம்மா நானே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எல்லாரிடமும் அன்போடு இருக்கணும்னு நினச்ச உனக்கு இப்போ ஏண்டா எல்லார் மீதும் அன்பு வச்சோன்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு பல பேர் பலவிதமான ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் செஞ்சுட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ யதார்த்தமாக இருப்பதும் இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதும் அவ்வளவு சுலபமானது அல்லங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கொஞ்சம் பயப்படுற, கவலைப்படுற, கலங்கி போகிற. இதுதான் வாழ்க்கை, வாழ்க்கைனா இப்படி தான் இருக்குன்ற யதார்த்தத்தை முதல்ல நீ மனசில் ஏற்றுக்கொள்ள பழகு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் பலவிதமான வழிகளையும் ஏமாற்றங்களையும் துரோகத்தங்களையும் தாங்கிய உனக்கு இன்னுமா யதார்த்தம்னா என்னன்னு புரியலை? வாழ்க்கைனா இப்படி தான் இருக்குமே செல்லமே. அதை கடந்து தான் நீ நிம்மதியாக வாழ முயற்சி செய்யணும். நீ செய்கிற முயற்சிக்கு ஏற்றால் போல உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க நான் இருக்கேன். மன நிறைவோடு நீ இருக்கணும். இல்லாததை நினச்சி ஏங்குவதும் கிடைக்காததை நினச்சி தவிக்கிறதும் கவலைப்படுறதும் கஷ்டப்படுறதும் நிச்சயமாக நல்லது கிடையாது. இயல்பாக உனக்கு என்ன கிடைச்சதோ, உன் வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வது தான் உன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம். நீ நிம்மதி இல்லாமல் தவிப்பது பேராசையால் உனக்கு நீயே தேடிக்கொண்ட வறுமைதான். வறுமை வேணுமா செல்வம் வேணுமான்னு யோசி. மன நிறைவுங்கிறது செல்வம், நிம்மதியின்றி தவிப்பதுங்கிறது வறுமை. செல்வம் தானே உனக்கு வேணும். அப்படின்னா இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களையும் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் நினச்சி மன நிறைவோட இருக்கிறத வச்சு சமாளிப்போன்னு அனைத்தையும் கடந்து வாழ பழகு. எப்போ உனக்குள்ள மன நிறைவு வருதோ, எப்போ உனக்குள்ள நீ மன அமைதியை கொண்டு வரையோ, அப்போதே நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்காக உன் வாழ்க்கையில் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் செல்வ வளத்தையும் நான் கொண்டு வந்துடுவேன் செல்லமே. அதாவது வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை என்னன்னா, எதுவுமே நீ எதிர்பார்க்கும் போது கிடைக்காது. எதையுமே எதிர்பார்க்காம எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு இருக்கிறத வச்சு மனநிறைவோடு வாழ ஆரம்பிச்சிட்டின்னா
நீ எதிர்பார்க்குறதை விட அதிகமாக உன் வாழ்க்கையில் வந்து சேருங்கிறது தான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டினாலே போதும். நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷங்களும் பேரதிசயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சிடுவேன் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு வகையில் மனநோயாளியாக தான் இருக்காங்க. சில பேர் கிழிஞ்ச உடையோட மனநோயாளியாக தெரியலாம். பல பேர் கிழிஞ்ச மனசோட வெளியே எதையும் காட்டிக்காம வாழ்க்கையை ஏதோ வாழக்கூடியவர்களாக நடமாடிக்கிட்டு இருக்க மனிதர்களாக இருக்காங்களே தவிர அவ்வளோதான் வித்தியாசம். சில பேர் கிழிஞ்ச உடையோடையும் சில பேர் கிழிஞ்ச மனசோடையும் நடமாடுறாங்க. கிழிஞ்ச உடையோடு இருக்கிறவங்கள சரிப்படுத்திடலாம். ஆனால் மனசு கிழிஞ்சு போய் மனசு நொந்து போய் வாழ்பவர்களை நான் என்னென்னு சொல்கிறது? நீங்களாக தான் உங்கள் மனசை மாற்றிக்கணும். நீங்களாக தான் உங்களுக்குள்ள சோர்வை போக்கி தைரியத்தை கொடுத்துக்கணும். எப்போது எந்த மனிதன் தனக்கு தானே தன்னம்பிக்கையை கொடுத்து கொள்கிறானோ அவன் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். குணம் உள்ளவர்கள் கோபுரம் போல, பணம் உள்ளவர்கள் கலசம் போல. கோபுரம் மீதுதான் கலசம் வைக்கப்படும். கலசங்களை சில வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றுவாங்க. ஆனால் கோயில் கோபுரத்தை அசைக்கக்கூட முடியாது என் செல்லமே. அதனால் பெருசாக பணத்தை பெருசுன்னு நினைக்காம குணமுள்ள நல்ல பிள்ளையாக இரு. நல்ல குணம்தான் காலாகாலத்துக்கும் காலம் போன பிறகும் ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிஞ்ச பிறகும் எல்லாராலும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஒரு மனிதன் எவ்வளோ கோடி சம்பாதிச்சு வச்சாலும் அதை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. அவன் நல்ல குணத்தையும் அவன் செஞ்ச தான தர்மத்தையும் அவனுடைய பேரையும் புகழையும் பெருமையும் தான் இந்த உலகம் பேசும். அதனால தான் எப்போவுமே உன்னையும் நல்ல குணமுள்ள பிள்ளையாக இரு. கோபுரம் போல இருக்கணுமே தவிர கலசம் போல இருக்காதுன்னு சொல்கிறேன். உன் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும், உன் மனசில் இருக்கக்கூடிய கவலையும் கஷ்டமும் எல்லாமே எனக்கு தெரியும். நீ அமைதியாக இருக்கிறனா உன் மனசில் எவ்வளோ கொதிச்சுக்கிட்டு இருக்கு, வலியும் வேதனையும் எவ்வளவு நிரம்பி தழும்பி வதியுதுன்னு எனக்கு எல்லாம் தெரியுமென் செல்லமே. நீ ஒருத்தவங்க கிட்ட பேசாமல் அமைதியாக இருக்கனா அது உன் மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் கொடுத்துருக்கு, அவங்க உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்காங்கன்ற எல்லா விஷயங்களையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீ கவலைப்படாத. நீ நிம்மதியாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட மன நிறைவோடு வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் தனிமையில் கூட ஆறுதல் தேட தயாராக இரு. உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக அடுத்தவங்க உன்னை தேடி வருவாங்கன்னு நினைக்காம, பிடித்தவர்களிடம் ஆறுதல் தேடி போகாமல் உன் மனசுக்கு நீயே ஆறுதல் கொடுக்க தயாராக இரு. ஏன்னா உனக்கு பிடிச்சவங்க உனக்காக உன்னை தேடி வந்து ஆறுதல் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தினா பல சமயங்களில் அது கிடைக்காம போகும்போது அது உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விடும் அல்லவா. இந்த உலகத்தில் பல பேர் வாழ்க்கையில் மாற்றம் வரும்போது அவங்களே மாறிடுவாங்க. யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. அதனால தான் நீ எதிர்பார்க்குறவங்க எப்போவுமே உனக்கு ஆதரவாக துணையாக நிற்பாங்கன்னு நினச்சி ஏமாந்து போகாத. யார் எப்படி மாறினாலும் அதுக்காக பெருசாக அலட்டிக்காமல் கவலைப்படாமல் அதை எப்படியே ஏற்றுக்க பழகுன்னு சொல்கிறேன். எப்போவுமே மற்றவங்களை குறைச்சி பேசி உன்னுடைய மதிப்பை கூட்ட நினைக்காதே. எப்போதும் உன்னையும் உயர்வாக மற்றவங்களையும் உனக்கு சரிக்கு சமானமாக நினைக்க பழகு. அதுதான் உன் வாழ்க்கையில் நிம்மதியை தரும்.